கார்கேவும் ப. சிதம்பரத்தை அனுப்பி திரும்ப ராகுலோட லீடர்ஷிப் குவாலிட்டியவே கேள்விக்குள்ளாக்குறாங்க. இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சார். 61 சீட்டு அவங்க வாங்கிய போது ஜெயித்தது 5 இடங்கள். 41 இடங்கள் அவர்கள் வாங்கிய போது ஜெயித்த இடங்கள் வெறும் 8 இடங்கள். அதே ஒரு 25 இடங்கள் வாங்குறப்ப அது ஒரு வெற்றியா பதிவாகுது. 18 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. சோ இந்த இடம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கூடுதல் இடம் தேவையா அல்லது கூடுதல் வெற்றி தேவையா என்பதை சோனியா காந்தி போன்றவர்கள் பரிசீலனை பண்றாங்க. ஒன்று. இன்னொன்று, ராகுல் காந்தி அவர்கள் கிரவுண்ட்ல கட்சியை வளர்க்கணும்ல. முதல்ல நீங்க மாநில அளவுல தமிழ்நாட்டுல அதிகமான அளவுல போராட்டங்கள் நேற்று வரை திமுகவுடைய நிழல் போலதான் இருந்தது காங்கிரஸ் கட்சி. இங்க நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணமடைந்திருந்தார். இன்று வரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல. அதற்கே கூட வீரியமிக்க போராட்டங்களை அவர்கள் எடுக்கலையே. நீங்க தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமா இருக்கலாம், அதுல கூட விசிக கூட ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. நீங்க எந்த விதமான அரசியல் முன்னெடுப்புகளையும் கடந்த 4.5 ஆண்டுகள் செய்யாம இருந்துட்டு ஒரு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளிகள் இந்த அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சோ அப்ப இங்க இருந்து நீங்க நகர்ந்து ஒரு தாவேக்கா பக்கம் போனீங்கன்னா அதனுடைய நம்பகத்தன்மையில ஒரு கேள்விக்குறி எழும். இப்ப நேற்று வரை நீங்க திமுகவை எதிர்க்காமலே இருந்துட்டு கடைசி காலகட்டத்துல நீங்க கூட்டணி பேச்சு கூடுதல் சீட்டு கிடைக்கல, அதுக்காக தான் காங்கிரஸ் வெளியே வந்தது என்று சொல்வது காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மையின் மீது கேள்வி எழும். சோ இதெல்லாம் அவர்கள் பரிசீலித்திருக்கிறாங்க. பட் ராகுல் காந்தியினுடைய எண்ணம் சரி, கூடுதல் சீட்டு வேணும், உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதித்துவம் வேணும். ஆனா நீங்க 4 ஆண்டுக்கு அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும்ல. நீங்க ஒரு பையன் ஆண்டு முழுவதும் நல்லா படிச்சுட்டு தேர்வு எழுதுறதுக்கும் கடைசி நேரத்துல நான் போய் பக்கத்துல இருக்கிற பார்த்து தேர்வு எழுதிடுவேன் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருக்கு காங்கிரஸ், அதுல சந்தேகம் இல்லை. பட் தமிழ்நாட்டுல இருக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழகம் முழுவதும் 71 இடங்கள்ல மாவட்ட தலைவர் போட முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இன்னும் மாவட்ட தலைவர்களே எவ்வளவு நியமிக்க முடியலையே. ஏற்கனவே இருந்தவர்கள் தொடர்கிறார்கள். புதிதாக எடுக்கப்பட்ட நேர்காணல்கள்ல ஒரு முறைகேடு நடந்ததா சொல்லி இன்று வரை அறிவிக்கப்படல. அப்ப கிரவுண்ட்ல இப்படித்தானே இருக்கு காங்கிரஸ். நீங்க தனித்தவர்கள் தேர்தலை சந்தித்த போது 2014 வெறும் 4% ஓட்டு எடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் சோனியா காந்தி போன்றவர்கள் பரிசீலனை பண்றாங்க. இங்க இன்னொன்று, ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுத்து விட்டதுனாலேயே அது கட்சியினுடைய வளர்ச்சியா என்றால் அதற்கான ரிசல்ட் தான் அவர்கள் பீகார்ல பாக்குறாங்க. தொடர்ச்சியா ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு பல முரண்கள், 8 தொகுதிகள் அவர்கள் அறிவித்த வேட்பாளர்களுக்கு மாற்றாகவே அவர்கள் அறிவிச்சாங்க. ரிசல்ட் என்னவாக இருந்துச்சு? காங்கிரஸ் தொகுதிகளில் உறுதியாக நின்றார்கள், நாங்கள் தேர்ந்தெடுத்த தொகுதிகள் என்பதில் உறுதியாக நின்றாங்க. பட் ரிசல்ட் என்னவாக இருந்தது? பட் கட்சி வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கான மாற்று சாய்ஸ் இருக்கலாம், பிளஸ் கூடுதல் சீட்டு கேட்கலாம். பட் அதற்கான உழைப்பையும் செலுத்தி இருக்க வேண்டும்ல. அந்த உழைப்பில் கொஞ்சம் பின்னடைவு என்பதுதான் சோனியா காந்தி போன்ற ஒரு சேஃபான கூட்டணி. இங்க திமுக தொடர் வெற்றியை பதிவு செய்யறாங்க. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுல இருந்து 2019, 21, 24 ஒரு தொடர் வெற்றியை பதிவு செய்வது ஒரு நிலை.